இந்த காலை வேளையிலும் ஒரு சங்கீதத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு 24வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமி யாருடையது? கர்த்தருடையது. நாம் கொஞ்சம் எல்கைகளை போட்டு இது என்னுடையது அது என்னுடையதுன்னு போட்டுட்டு மட்டும் இல்லை, அதுக்கு அடிப்படி சண்டை போட்டு என்ன பெரிய பிரச்சனைகள் ஆகியிருக்கு இல்லையா? ஆனால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தவைகளெல்லாம் அவருடையவைகள். உண்மைதானே? அப்படியானால் நாம் சொந்தம் கொண்டாட எந்த விதமான உரிமையும் இல்லை. அனைத்தும் ஆண்டவருடையது. பூமி அவருடையது, அதில் உள்ள மக்கள் அனைவரும் அவருடையவர்கள், அதிலே உள்ள செல்வங்களெல்லாம் அவருடையவைகள். ஏனென்றால் அவர்தான் படைத்தவர். படைத்தவருக்குத்தானே படைப்பு சொந்தம். ஆகையினாலே அதை குறித்து நாம் நினைக்கும்போது, நாம் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் தங்களை இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் என்று நினைப்பதில்லை. ஆனால் உண்மையானது என்ன? நம்முடைய தாயின் கற்பத்தில் நாம் உருவாவதற்கு ஆண்டவர் தானே தன்னுடைய சித்தத்தின்படி நம்மை உருவாக்கினார். ஆம், இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட வேளையிலே இவன் பிறப்பான் என்று யாருக்கு தெரியும்? நமக்கெல்லாம் தெரியாதுங்க. ஆண்டவராகிய இயேசுவுக்குத்தான் தெரியும். 139ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் நிறைய உண்மைகள் தெரியும். நான் என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்த கருவை நீர் பார்த்தீரே என்று சொல்லி, வாட் அன் எக்ஸைட்மெண்ட் தட் இஸ், இல்லையா? மட்டுமல்ல, அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. பூமி கர்த்தருடையது. அந்த பூமியில் உருவாக்கப்படும் அனைத்தும் ஆண்டவருடையது. அதிலே உள்ள குடிகள் அனைத்தும் அவருடையவைகள். ஆகையினாலே 2 காரியங்களை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஒன்று, எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அடுத்தாப்பில் இந்த மாதிரி ஆண்டவர் அற்புதமாக உலகத்தை படைத்து தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கும்போது நிறைய பேர் அதை நம்புகிறதில்லையே என்ற ஒரு தாக்கத்தில், ஒரு எண்ணத்தில் நாம் அந்த மக்களெல்லாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும், இல்லையா? அது நியாயம்தானே? பார்த்தீங்களா? அப்போது இன்றைக்கு சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். அவர் அழுத்தமாக சொல்லுவது இந்த முதல் வசனத்திலேயே, பூமி கர்த்தருடையது, அதனுடைய நிறைவு கர்த்தருடையது, அதில் உள்ள குடிகள் அனைத்தும் கர்த்தருடையவர்கள். ஆனால் முக்கால் என்று சொல்ல முடியாது, 75% மேலே உள்ள மக்கள் ஆண்டவர் தங்களை இந்த உலகத்திலே பிறக்க வைத்து வழிநடத்துகிறார் என்று நம்புவதில்லை. 700 கோடிக்கும் மேலே மக்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா? 140 கோடி கிட்டத்தட்ட. அத்தனை கோடி மக்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். அவங்க அதை நினச்சாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய உற்சாகத்தை தரும். நான் இப்படியே இயற்கையிலே நான் பிறந்தவன் இல்லை, நோக்கத்தோடு பிறக்கச் செய்தார் ஆண்டவர். ஆகையினாலே நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, எங்கே வேலை செய்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று நாம் நம்ப வேண்டும். அதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க. நான் சந்தேகப்படுறேனே, இது நியாயமா என்று அவர் சொல்லுவார், தெளிவாய் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கவலைப்படாதே மகனே, மகளே, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நானே உன்னை வழி நடத்துவேன், நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை என்று அற்புதமாக நடத்துவார், இல்லையா? அதனால் பூமி அதன் நிறைவு, உலகம் அதில் உள்ள குடிகள் ஆண்டவருடையது என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு
நமது வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். இதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்வதிலே ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் அது நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலனடைய செய்யுமாறு நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? விசுவாசம் வேண்டுமானால் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். விசுவாசம் பலனடைய வேண்டுமானால் இயேசுவினிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆகையினால் ஒரு பக்தர் சொன்னார், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இன்றும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே எங்களை இந்த உலகத்திலே உருவாக்கினவர் நீர், இந்த பூமியை உருவாக்கினவர் நீர், இந்த பூமியிலே உள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரர் நீர். ஆகினாலே கர்த்தாவே, நான் சோர்ந்து போகாமல் உமக்கு உண்மையோடு இருக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய கரத்திலே நீர் கொடுத்திருக்கிற செல்வத்தை நீர் விரும்புகிறபடி செலவழிக்க எனக்கு உதவி செய்யும். நான் உக்கிரானக்காரன், நீர் சொந்தக்காரர். அந்த எண்ணத்தை என்னுடைய மனதிலே ஆழமாய் பதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.